வேதா என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்த பார்த்து, இது நான் கொடுத்த மருந்து கிடையாது. இது ஹெவி டோஸ்க்கு ஆன மருந்து. இந்த மருந்து கொடுத்தா ரொம்ப ஆபத்தான விளைவுகள்லாம் ஏற்படும். அதனால தான் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. இதை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா, நீ வந்து சொன்ன மருந்து தான் நினச்சி தான்மா கொடுத்தேன் அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. வேதா வந்து இது நான் சொன்ன மருந்தே கிடையாது. எதுக்காக இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அதை வாங்கி வந்து விக்ரம் பார்க்குறாரு. இது யார் எப்படி கொடுத்துருப்பா, இது எப்படி வந்து குழந்தைக்கு போச்சுன்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து மேனாளி ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு வந்து பெட்டுக்கு கீழே அந்த மருந்தை எடுக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தெரியுதா இது யாரோடதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் காரணம் இவ தாம்மா. இவ்வளோ நாளாக நடித்து நம்ம எல்லாரும் ஏமாத்திருக்கா. இப்போ இந்த விஷயம் வந்து எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்ல போறிய பிள்ளையா, மரியாதை நீ தானே கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அப்படியே அடிக்க போகிறாரு. உடனே வந்து எல்லோரும் தடுக்க பார்க்குறாங்க. என்னை விடுங்க விடுங்கன்றாங்க. பின்னாடி விட முடியாது, சொல்ல போறிய பிள்ளையாருன்னா ஆமாம் நான் தான் செஞ்சேன் போதுமான்னு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நீ நடிச்சிருக்கியா? அப்போ குழந்தைக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணியா? இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் வந்து நான் யோசிக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விக்ரமும் வேதாவும் வந்து பிரியணும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணேன். எதுக்காக பிரியணும்னு நினச்ச? நீ தான் போயிட்டல. நான் ஒன்றும் விக்ரம் கூட வாழணும்னு நினச்சி பிரிக்கணும்னு நினைக்கல. என் குழந்தை எனக்கு வேணும்னு நினச்சி நான் பிரிக்கணும்னு நினச்சேன். என் குழந்தை எனக்கு வேணும். நீங்கள் தன்வியை கூட்டணுன்ட்டா அதுக்கு என் பொண்ணு இல்லைன்னு ஆகிடுமா? நீ எல்லாம் வந்து குழந்தைய பற்றி பேசுகிறச்ச பெத்த குழந்தைக்கு யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அவங்கள எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சரி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு. இந்த சொல்லி நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிராலி கத்துறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஓவராக எல்லாரும் பேசிட்டு போகிறீங்க. இங்கே பாருங்கள், விக்ரம் வேதா ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்காங்க. அதனால் அது ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரே வீட்டிலேருந்து பிரிஞ்சு வாழ்கிறதோட தனித்தனியாக வாழலாம் அவங்க ரெண்டு பேரும். அப்போ என் குழந்தையும் எனக்கு கிடைப்பா. அதுதான் இப்படிலாம் பண்ணேன் போதுமா அப்படின்னு எல்லாரும் வந்து மிராலியை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. உடனே வந்து வேதா சொல்கிறாங்க, அதுக்காக என்கிட்ட நடித்து என்னை ஏமாற்றுவீங்களா அப்படின்றாங்க. இதில் என்ன நான் ஏமாற்றிட்டு போயிட்டேன்? இங்கே பாரு, உனக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ வாழறதோட பேசாமல் உங்கள் வீட்லேயே போய் வாழலாம். புரியுதா? நீ தன்வியை உன் குழந்தையா நினைக்கலாம். ஆனால் அவள் எக்காரணம் கொண்டு உன் குழந்தை ஆகவே முடியாது. புரியுதா? தன்வி என்னோட பொண்ணு. நான் தான் அவளோட அம்மா. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அம்மானா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல குழந்தைக்கு இவ்வளோ ஆபத்தான விஷயத்த பண்ணிவிட்டு இவ்வளோ தைரியமாக அம்மான்னு வேற சொல்கிற. எப்படி உன்னால் சொல்ல முடியுது அம்மான்னு சொல்லிட்டு? தன்விக்கு அம்மானா யாருன்னு தெரியுமா? அம்மானா இப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா உனக்கு? குழந்தைங்க தன்னோட உயிராக நினைக்கணும். ஆனால் நீங்கள் அந்த உயிரை போக்குறதுக்கு நினச்சிங்க. இதில் வந்து அம்மான்னு வேறு பெருமையாக சொல்லிக்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் தன்வி என்னோட பொண்ணு தான். பெற்றது வேணா நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் நெஞ்சிலையும் சரி, என் மனசில் ஃபுல்லாகவே நான் தன்வியை சுமந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு தான் தன்வி மேலே நிறைய அக்கறையும் இருக்குது, அதேமாதிரி பாசமும் இருக்குது. ஆனால் இப்படி பண்ணுவீங்க நான் பார்க்கல. எதோட விளையாடணும்னு உங்களுக்குலாம் தெரியாது. குழந்தையோட உயிரோடு போய் விளையாடிருக்கீங்களே. நீங்கள்லாம் ஒரு மனுஷ பிரிவியா? உங்களை நினச்சாவே கேவலமாக இருக்குது. அப்போ உன்னை பார்க்க எனக்கு எரிச்சலாக வருது. மரியாதை இங்கேருந்து முதல்ல போயிடு அப்படின்றாங்க. பார்வேதா, தேவையில்லாமல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது. என் குழந்தைய என் கையில் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு இங்கே இருக்கணும்னு சுத்தமாக பிடிக்கல. இந்த அட்மாஸ்பியர் இவங்க எல்லாருமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் குழந்தைய கூட்டு நான் போயிட்டே இருக்கேன். புரியுதா? அது எக்கார கூட நடக்காது. அப்போ குழந்தை இல்லாமல் நான் போக முடியாது. ஓ, நீ போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கெஜா வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. உடனே எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்துடுறாங்க. இங்கே பார், இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீ வாசப்படி மிச்ச அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு ஆதி வந்துடுறாரு. ஆதி வந்து உடனே தூக்குறாரு. மின்னாலினியை ஆதியை பார்த்துட்டு எல்லாரும் அதிர்ச்சி அடையினா உன்னை விக்ரமை பார்த்து சொல்கிறாரு, மின்னாலினியை வெளியே தள்ளுறீங்களா? உங்களுக்கு அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வராரு. இங்கே பார், மரியாதை இங்கேருந்து போயிடு, இவளை கூட்டிகிட்டு. இல்லை நடக்கிறதே வேறு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. அதுக்கிட்ட ஆதி சமய டென்ஷன், உங்களை எல்லாரையும் பார்த்துக்கிறேன் வா மீரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அடுத்து வந்து விக்ரம் என்ன பண்ணுறாரு, வேதா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அது ஏற்காத வேதா என்ன பண்ணுறாங்க, கிளம்ப பார்க்குறாங்க. அந்த டைமில் தன்பி வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க. அம்மா என்னை விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. வேதாவும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உன்னை விட்டு போக மாட்டேன்றாங்க.